ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, உங்களோட ரேஷன் கார்டுல நீங்க ஆன்லைன்ல டெலிஷனுக்காக ஏதாச்சும் வந்து ஒரு கரெக்ஷனோ, நீங்க வந்து ஒரு சர்வீஸ் ஆன்லைன்ல ரிக்வெஸ்ட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா, அந்த ரிக்வெஸ்ட் வந்து அப்ரூவல் ஆயிடுச்சு. அப்ரூவல் ஆனதுக்கு அப்புறம் எப்படி அந்த டெலிஷன் சர்டிபிகேட்டை ஆன்லைன்ல டவுன்லோட் பண்றது அப்படிங்கிற பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது சில பேர் என்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க. ப்ரோ, நாங்க வந்து ஆன்லைன்ல வந்து அப்டேட் வந்து பண்ணியிருந்தோம். பட் அதுக்கான ப்ரூஃப் எங்ககிட்ட வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த ஒரு தீர்வு வந்து ரொம்ப சிம்பிளா நீங்களே வந்து பண்ணிக்க முடியும். நீங்க எப்படி வந்து ப்ராசஸ் பண்ணீங்களோ அதுக்கான சேம் ப்ராசஸை யூஸ் பண்ணி நீங்க வந்து உங்களுக்கான டெலிஷன் சர்டிபிகேட்ஸ் ஆன்லைன்லயே டவுன்லோட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இத பத்தி நம்ம டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். நீங்க என்ன பண்ணுங்க, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும். சரி, வாங்க இப்ப நம்ம என்ன பண்ணலாம், டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, முதல்ல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, எப்பயும் போல வந்து நம்ம தமிழ்நாடு ரேஷன் கார்டு டிபார்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஎன், அதாவது வந்து tnpdc.gov.in அப்படிங்கிற வெப்சைட்ல வந்துக்கோங்க. இந்த வெப்சைட்க்கான டைரக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இப்போ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களோட டெலிஷன் சர்டிபிகேட்ஸ் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா, அட்டை தொடர்பான சேவை அறிய அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கிளிக் பண்ணுங்க. இது உங்க மொபைல் போன்லயும் நீங்க வந்து பண்ணிக்கலாம், இல்ல உங்களுடைய சிஸ்டத்திலயும் நீங்க வந்து பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர் வந்து நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிருக்கீங்க, இல்ல வந்து ஒரு ஃபேமிலியில இருக்கக்கூடிய ஒரு பீப்புள் வந்து மேரேஜ் ஆகி வெளியில போயிட்டாங்க, அவங்களுடைய ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா அந்த நேம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிருப்போம். அப்படி ரிமூவ் பண்ணும்போது அதுல வந்திருக்கக்கூடிய அந்த டெலிஷன் சர்டிபிகேட்ஸ் நம்ம வந்து எடுக்கணும். அதுக்கு அங்க ரிமூவ் பண்ணும்போது உங்களுடைய மெசேஜுக்கு வந்து ஒரு குறியீடு எண் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த குறியீடு எண்ணை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்து அப்படியே வந்து என்டர் பண்ணுங்க. அப்படி இல்ல அப்படின்னா உங்களுடைய லாகின் ஐடி யூஸ் பண்ணி நீங்க லாகின் பண்ணா கூட இதுல வந்து உள்ள வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். சரிங்களா? அட்டை பிளவுகள்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ல உங்களுக்கு இருக்கும். அதுல போயிட்டு நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ குறியீடு எண் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய குறியீடு எண் இந்த இடத்துல போட்டுட்டு பதிவு செய்க அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா, அந்த நம்ம பண்ணிருக்கக்கூடிய அந்த ரிக்வெஸ்ட் வந்து அப்ரூவல் ஆயிருக்கா ஆகலையா அப்படிங்கறது நீங்க வந்து ஸ்டேட்டஸ் வந்து இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்க, விண்ணப்பம் பதிவு செய்த நிலை அப்படிங்கிறது வந்து கிரீன் கலர்ல டிக்ல விழுந்திருக்கு. அதுக்கப்புறம் ஆவண சரிபார்ப்பு நிலை அப்படிங்கிறதும் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் சரிபார் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா உங்களுக்கு வந்து விழுந்திருக்கு. அதுக்கப்புறம் தாலுகா வழங்கல் அதிகாரியின் ஒப்புதல் நிலை அப்படிங்கிறதும் டிக்ல விழுந்திருக்கு. இந்த 4 ஆப்ஷன் உங்களுக்கு வந்து டிக்ல விழுந்தா மட்டும் தான் உங்களுக்கான டெலிஷன் சர்டிபிகேட்ஸ் நீங்க ஆன்லைன்ல பதிவிறக்கம் செய்ய முடியும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு 2வது இடத்துல வந்து பெண்டிங்ல இருக்கு அப்படின்னா உங்களுக்கு டெலிஷன் சர்டிபிகேட்ஸ் வந்து வராது. இப்போ டெலிஷன் சர்டிபிகேட்ஸ் எங்க வந்து இருக்கும் அப்படிங்கிற பார்க்கும்போது மேல வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்ப பதிவிறக்கம், இது வந்து அக்னாலஜ்மெண்ட் தமிழ் இங்கிலீஷ், அதுக்கு கீழேயே வந்து சான்றிதழ் பதிவிறக்கம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. டவுன்லோட் சர்டிபிகேட் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்க ரேஷன் கார்டுக்கான டெலிஷன் சர்டிபிகேட்ஸ். நிறைய பேருக்கு டெலிஷன் சர்டிபிகேட்னால என்னன்னு தெரியாம இருக்கிறீங்க. இதுதான் வந்து உங்களுக்கான டெலிஷன் சர்டிபிகேட்ஸ். இப்போ ஒரு இடத்துக்கு வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு நீங்க வந்து போறீங்க, உங்களுடைய பேர் வந்து ரிமூவ் பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த ப்ராசஸ் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற சொல்றாங்க. பட் நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா உங்களோட பேர் வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்க. ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் ரேஷன் கார்டு வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு வந்து வர்றது கொஞ்சம் ரொம்ப டிலே ஆகும். அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு இந்த டெலிஷன் சர்டிபிகேட் வச்சு உங்களோட ஆதாரத்தை நீங்க வந்து காட்டிக்கலாம். இந்த மாதிரி எங்க ரேஷன் கார்டுல இருந்து இவங்க பேரை நாங்க வந்து ரிமூவ் பண்ணியிருக்கோம், இவங்களை நாங்க வந்து ஆட் பண்ணியிருக்கோம், ரேஷன் கார்டுல அட்ரஸ் வந்து கரெக்ஷன் பண்ணியிருக்கோம். ரேஷன் கார்டு ரிலேட்டடா என்ன அப்டேட் ஆனாலும் நீங்க ஆன்லைன்ல பண்ணீங்கனாலும் உங்களுக்கு இந்த டெலிஷன் சர்டிபிகேட் அப்படிங்கறது உங்களுக்கு ஆன்லைன்ல வந்து கொடுத்துருவாங்க. ஆட்டோமேட்டிக்கா அப்ரூவல் ஆன உடனே உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆயிரும். சரிங்களா? அதை நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு பிடிஎஃபாவும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இல்ல நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து யூஸ் பண்றா இருந்தாலும் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து தமிழ்ல கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்க வந்து இங்கிலீஷ்ல டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா கூட இங்கிலீஷ்லயே இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, இதுதான் வந்து டெலிஷன் சர்டிபிகேட்கான இங்கிலீஷ் வெர்ஷன். நீங்க இங்கிலீஷ்ல வேணாலும் இங்கிலீஷ்லயும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, தமிழ்லனாலும் தமிழையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ஆபீசரோட அந்த தாலுகால இருக்கக்கூடிய டிஎஸ்ஓ ஆபீசருடைய சிக்னேச்சர் வந்து இருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியம் இல்ல அப்படிங்கிற சொல்றாங்க. ஏன்னா இது வந்து கம்ப்யூட்டர் ஜெனரேட்டட் டாக்குமெண்ட் அப்படிங்கறனால சிக்னேச்சர் எதுவுமே வந்து தேவையில்லை அப்படிங்கிற வந்து சொல்றாங்க. சோ இதை யூஸ் பண்ணி நீங்க வந்து உங்களுக்கான டெலிஷன் சர்டிபிகேட்ஸ் ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. வேற ஃபர்தரா உங்களுக்கு வந்து ரேஷன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, பான் கார்டு, ஆதார் கார்டு ரிலேட்டடா ஏதாச்சும் வந்து உங்களுக்கு டவுட்ஸ் தேவைப்படுது, கரெக்ஷன் பண்ண தேவைப்படுது அப்படின்னா நம்ம சேனல் நீங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ண மாட்டீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப், இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாம் லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இமீடியட்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபர்தரா என்ன அப்டேட்ஸ்னாலும் உங்களுக்கு நம்ம சைட்ல இருந்து உங்களுக்கு நாங்க வந்து சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம்.